மறைந்த இமயம் இயக்குனர் பாரதி ராஜாவின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நம் இணைப்பில் நடிகர் கருணாஸ் உள்ளார். வணக்கம் கருணாஸ் சார். தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் பாரதி ராஜா. அவருடைய உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை, நான் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இங்கே கேரளாவில் ஒரு இதுக்காக வந்துட்டேன். ஒரு 10 நாளாக நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். நான் இப்போ காலையில் தான் எனக்கு இந்த செய்தி தெரிஞ்சது. நான் ரொம்ப அவர் கூட நெருக்கமாக இருந்திருக்கேன், நிறைய பழகிருக்கேன். அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு பெரிய ஆசை அவர் டைரக்ஷனில் எப்படியா நடிச்சிடணும்னு. அந்த ஈர நிலம்னு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, அது முடியாமல் போயிடுச்சு. அதற்கு பிறகு நான் தனிப்பட்ட முறையில் விருப்பப்பட்டு அவர்கிட்ட நீங்கள் என்னை வச்சு ஒரு படமாவது டைரக்ட் பண்ணுங்க அப்படிலாம் கூட நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய கடைசியாக நான் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வீட்டில் நானும் என் பையன் கென்னும் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தோம், நீலாங்க இங்கே இருக்கிற வீட்டில். அடுத்து அதுக்கப்புறம் மனோஜோட மரணத்துக்கு போனால் அப்போ அவர் பேசக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. பட்டு அவரை பற்றி நான் சொல்லணுங்கள்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு தெரியும். ஒரு கொட்டாய்க்குள்ளே இருந்த ஒரு சினிமாவை வெளியில் எடுத்துக்கிட்டு போன ஒரு முதல் ஒரு இயக்குனர், மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். எத்தனையோ நடிகைகளை, நடிகர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை எல்லாம் உருவாக்கின ஒரு மாபெரும் மேதை. என்ன கென்னு முன்ன ரெட்டைச்சுழின்னு ஒரு படத்துல நடிச்சான். அந்த படத்துல நடிக்கும் பொழுது அதுல இவரும் பாரதி ராஜா சாரும் பாலச்சந்தர் சாரும் தான் அதுல நடிச்சிருப்பாங்க, தாமிரா டைரக்ஷன்ல. அதுதான் கென்னு முன்னு நடிச்சது. அதுல இவர் கூட நடிக்கக்கூடிய 2 ஜாம்பான் கூட நடிச்சான். அப்ப நான் அவரை நேரடியா திருநெல்வேலியில ஷூட்டிங்ல இருக்கும்போது அவர் கூட சந்திச்சு கேரவன்ல உட்காந்து அவருக்குன்னு வீட்டுல சமைச்சு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். பட் என்ன ஒண்ணு, இன்னைக்கு நான் என்னால இங்க இருக்க முடியாத ஒரு சூழல், ஒரு பெரிய மன வருத்தம். ஒட்டுமொத்தமாக இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் நான் பார்க்குறேன். அவர் செய்த படைப்புகள் நிச்சயமா என்னைக்குமே இந்த மொழி இருக்கிற வரைக்கும், இந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் அது நினைவுபடுத்தும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். நிச்சயமாக அவருடைய அப்பழுக்கற்ற அந்த ஆத்மா இறைவன் கையில் சார்ந்த அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நான் நாளன்னைக்கு சென்னைக்கு வந்துட்டு நான் நேராக அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாவை பார்க்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.